ஹழ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், அல்லாஹ் முதலின் எதை படைத்தான்? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், முதலில் அல்லாஹ் தனது ஒளியிலிருந்து எனது ஒளியை படைத்தான். இந்த ஒளியானது அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்கி பயணித்தது. அந்நேரத்தில் சொர்க்கம், நரகம், எழுதுகோல், லவ்ஹு, வானம், பூமி, சூரியன், சந்திரன், ஜின், மனித இனம் என எதுவும் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் படைப்பினங்களை படைக்க நாடிய போது அந்த ஒளியை 4 பாகங்களாக பிரித்து முதல் பாகத்திலிருந்து எழுதுகோலையும், இரண்டாவதிலிருந்து லவ்ஹையும், மூன்றாவதிலிருந்து அர்ஷையும் படைத்தான். 4வது பாகத்தை மீண்டும் 4 பாகங்களாக ஆக்கி முதலாவதிலிருந்து அர்ஷை சுமக்கும் மலக்குமார்களையும், இரண்டாவதிலிருந்து குர்சியையும், மூன்றாவதிலிருந்து மலக்குமார்களையும் படைத்தான். மீதமுள்ள ஒரு பாகத்தை மீண்டும் 4ஆக பிரித்து முதலாவதிலிருந்து வானங்களையும், இரண்டாவதிலிருந்து கோலங்களையும், மூன்றாவதிலிருந்து சுவனத்தையும், பூமியையும் படைத்தான். ரபுல் ஆலமீன் அல்லாஹ் மீண்டும் 4ஆவதை 4 பாகங்களாக பிரித்து அவற்றில் முதலாவதிலிருந்து மூஃப்மின்கள் காணக்கூடிய ஒளியையும், இரண்டாவதிலிருந்து மூஃப்மின்களின் ஒளி பொருந்திய இதயங்களையும், மூன்றாவதிலிருந்து கலிமாவை மொழியக்கூடிய மூஃப்மின்களின் நாவுகளையும் படைத்தான்.